ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு புது லைஃப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரெட் சில்லி எக் ஃப்ரைட் ரைஸ் தாங்க. நம்ம கடைங்களில் வாங்குறதுக்கு பதில் ஹோம்மேடாக வீட்லேயே ஈஸியாக இந்த ரெசிபி செஞ்சிடலாம். எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அளவுகள் உங்களுக்கு புரியும். அரை அழாக்கு அளவுக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்து கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போது கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு அரிசி கழுவி நல்ல தண்ணி ஊற்றிட்டு சால்ட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அடுப்பில் வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 3/4 பதம் வெந்து தான் வடிச்சிடணும், முழுசாக வேகக்கூடாது. இப்போ காய்கறிலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் ஒரு அரை அழாக்கு அளவுக்கு 2 முட்டை எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா கூடுதலாக கூட முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ 3/4 பதம் வெந்துருச்சு. முழுசாக வெந்துருச்சுன்னா நம்ம கிளறும் போது உடச்சிக்கும் சாதம். ஸோ அதனால் 3/4 வேக்காடில் வடிச்சிக்கணும், அப்போ தான் உதிரியாக வரும். இப்போ 2 முட்டை எடுத்து கொஞ்சமாக சால்ட் போட்டு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி அடிச்சுக்கலாம். இது போல் நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கிறேன். கொஞ்சம் பேன் அகலமாக கடாய் அந்த மாதிரி இருந்தால் கலரத்துக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த அடித்து வச்ச முட்டையை அதில் ஊற்றி கிளறி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வெந்ததும் இந்த முட்டை நீங்கள் வெஜிடபிள்ஸ் வதக்கிட்டு கூட அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் கூட செய்யலாம். நான் முன்னாடியே சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்து பிளேட்டில் ஆற வச்சுட்டேன். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 2 வரமிளகாய் சேர்த்துப்போம். இது ரெட் சில்லி ஃப்ரைட் ரைஸுங்கிறதுனால நான் வரமிளகாய் சேர்க்குறேன். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துப்போம். ரொம்ப வதங்கக்கூடாது, எல்லாம் அரை வேக்காடில் தான் இருக்கணும். இப்போ இது வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது. இந்த வெங்காயம் வெங்காயத்தாள் ஸ்ப்ரிங் ஆனியனோட அடிப்பகுதியில் இருக்குது அந்த சின்ன குட்டி வெங்காயம் தான் இது, அதை கட் பண்ணினது. இப்போ இதெல்லாம் லேசாக வதங்கிடுச்சு. இப்போது நான் ரெட் சில்லியும் காஷ்மீரி ரெட் சில்லியும் ½ டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டெப்பில் நீங்கள் இதுக்கு பதில் செஷ்வான் ரெட் சாஸ் ஊற்றுனீங்கன்னா அது செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் ஆகிடும். அப்படி அதுவுமே இல்லைன்னா காஞ்ச மிளகாயை சுடு தண்ணியில் ஒரு 5-6 மிளகாயை ஊற வச்சு அரைச்சி மிக்சியில் அரைச்சி அந்த பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்டெப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது வசதியாக பண்ணிக்கோங்க. இப்போது வெஜிடபிள்ஸ் ஒவ்வொன்றா சேர்த்துப்போம். கேரட், பீன்ஸ், கோஸு எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே லேசாக தான் வதங்கணும், அரை வேக்காடுக்கும் கம்மியாக தான் வேகணும். லைட்டாக கிளறி கொடுத்துட்டு இந்த ஸ்டெப்பில் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக குடமிளகாய் சேர்த்துப்போம் கட் பண்ணது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட்டு கொஞ்சமாக போட்டுப்போம், பார்த்துக்கிட்டு லாஸ்ட்டில் மறுபடியும் பத்தலைன்னா மேலே சேர்த்துக்கலாம். இப்போ குடமிளகா சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் 2 பேர் 3 பேருக்கு செய்கிறீங்கன்னா காய்கறியோட அளவு இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி அதிகமாக இன்னும் ஒரு கைப்பிடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன்ஸு சேர்த்துப்போம், கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணது அலசி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வெங்காயத்தாள் தாங்க. இது எல்லாமே லேசாக தான் பரட்டி கொடுக்கணும், ரொம்ப வேகக்கூடாது. லைட்டாக தான் சாட்டையாக பண்ணிவிட்டு இப்போது நடுவில் கொஞ்சமாக அந்த மாதிரி ரவுண்டாக அந்த மாதிரி இடம் விட்டுட்டு கிளறிட்டு அந்த ஸ்பேஸில் கொஞ்சமாக வினிகரும் கொஞ்சமாக சோயா சாஸும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம், ½ டீஸ்பூன். ஏன்னா நம்ம இதில் சில்லி பவுட்ரு போட்டிருக்கோம், வரமிளகாய் போட்டிருக்கோம். ஸோ காரம் அதிகமாகிட போகுதுன்றதுனால நான் மிளகுத்தூளை கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்பைஸ் ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் கூட கூடுதலாக சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சுகர் சேர்த்துருக்கிறேன், ஒரு ½ டீஸ்பூனுக்கு. இப்போது நம்ம முட்டையை இந்த மாதிரி உதிரியாக எடுத்து பிளேட்டில் ஆற வச்சுருந்தது இப்போ சேர்த்துப்போம். ஆம்லேட் முட்டையை ரொம்ப பொடிசாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் பீசஸ்ஸு. இந்த ஸ்டெப்பில் ஆற வச்சுருந்த பாஸ்மதி சாதத்தை எடுத்து போட்டு லைட்டாக தான் கிளறணும், இல்லைன்னா சாதம் உடச்சிக்கும். இப்போ கிளறும் போது இது போல் குலுக்கி விடணும். 2 கைப்பிடியை பிடிச்சிட்டு உங்களுக்கு டாஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கையில் குலுக்கி விடலாம். இப்போ சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, லைட்டாக மேலே போட்டுட்டு லேசாக கிளறி கொடுத்துக்கலாம். கிளறுனா சாதம் உடச்சிக்கணும் பயமாக இருந்ததுன்னா கையில் குலுக்கி விடுங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சு சாதம். பிளேட்டில் வச்சுட்டு சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.